என்னம்மா புதுசா நீ இன்னைக்கு கிச்சன்ல நிக்கிற? என்னடா பண்ணுறது? இதுக்கு முன்னாடி என்ன உனக்கு நான் சமைச்சே தந்தது இல்லையா? புதுசாக நிற்கிறேன்னு சொல்கிற. இவ்வளோ நாள் அவள் சமைச்சா, இப்போ தான் அவள் இல்லை, நான் தானே செஞ்சாகணும். அவள் வேணாம் வேணான்னு சொன்னா கேட்டியா? இங்கே பாரு, எங்கன்னே தெரியல, ஆளை காணோம். யார சொல்ற பண்ணி? மித்ராவையா? அவ போனா போயிட்டு போறா விடு. மித்ரா இல்லைடா, அதே உன் பொண்டாட்டின்னு ஒருத்தைய கூட்டியாந்து வச்சிருக்கியே, அவளை தான் சொல்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவதான்டா நேற்று காலையில் உன்னோட ஆஃபீஸ் போனவ, வீட்டுக்கு வரவே இல்லை. இன்னும் எடுத்தது வீட்டுக்கே வரல. இதே ஒரு பொம்பளை பிள்ளை லட்சணமா எங்கே போனா வந்தான்னு தெரியல. உனக்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போனாலா இல்லையா? அவ எங்கேம்மா போறா? நீ என்னம்மா சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்க? நீனும் லேட்டாக தானே வந்த. நீனே பாச்சாமத்தில் வந்து என்கிட்ட கேட்பேன்னு பார்த்தேன். நான் தூங்கியிருப்போம்னு நினச்சி நீ கேட்காம விட்டுட்ட. இப்போ எங்கே அவ? வீட்டில் இருக்காளா? இல்லை இல்லை. உனக்கு என்னம்மாச்சு? அவ ரூம்ல தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு, பெட்ஷீட்டை பொறுத்திக்கிட்டு. நீ என்ன வீட்டில் இல்லைங்கிற? ஓ, தூங்குற மாதிரி பெட்ஷீட்டை வச்சுட்டு போயிட்டாளாக்கும். நீ பேசுறது ஒன்றும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்தா. என்னங்க ஆண்டி, என்னாச்சு? இங்கே பாருமா மித்ரா, இவன்கிட்ட சொல்கிறேன், அவன் நேற்றுலேருந்து வீட்டுக்கே வரலேன்னு. இவன் கூலாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் இந்த வீட்டில் இல்லை தானே, நீனும் பார்த்த தானே, வரவே இல்லையில. இவன்கிட்ட சொல்லு. ஆமாம் கார்த்திக், நேற்று காலைல நீங்கள் வேலைக்கு போனீங்களா? சாயங்காலம் வரவே இல்லை. அப்புறம் எப்போ வந்தான்னு தெரியல, ஆளையே காணோம். நானும் காலைல பூரா தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணோம். ஃபோன் பண்ணாலும் எங்கள் ஃபோன்லாம் எடுக்க மாட்டேங்கிறா, ரிங்கு போய்கிட்டே இருக்கு. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? ரெண்டு பேருக்கு என்ன மரம் கலண்டுருச்சா? வீட்டில் இருக்கவளை போய் இல்லை இல்லைங்கிறிய. ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? என்னடா சொல்கிற? வீட்டில் இருக்காளா? வீட்டில் எங்கே இருக்கா? இல்லையே, நானும் காலைல ஃபுல்லாக பார்த்தனே. அவள் வீட்டில எல்லாம் இல்லை, அவள் எங்கிட்ட போயிட்டாடா. பிடிக்காம தான் போயிட்டா போல. இவ எதுக்கு வந்தானே தெரில. காசு பணம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. தூக்கிட்டு போகதே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அம்மா அவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்கிறேன், அவன் போயிட்டாங்கிற. காசு பண்ண இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். என்ன சொல்கிறது இல்லை. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுன்னு வச்சுக்கவே, அப்புறம் நான் பேசவே மாட்டேன். என்ன கார்த்திக் புரியாமல் பேசுறீங்க? அவள் தான் நேற்றுலேருந்து வீட்டுக்கே வரலன்னு சொல்கிறோம்ல, நீங்கள் இதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவள் தான் வரவே இல்லை, அப்புறம் எப்படி உங்கள் கூட தூங்க முடியும்? அப்போ உங்களோட வந்தாளா? மித்ரா என் கூட எல்லாம் வரல. நான் வரும்போதே அவன் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான், நான் எழுப்ப கூட இல்லை. இன்னும் ஒரு பெட்ஷீட்டை பொறுத்திக்கிட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். போய் பெட்ஷீட்டை இழுத்து பாருங்க, அது அவளா இல்லை தலையணியான்னு தெரியும். என்னம்மா சொல்கிறா அவ? நான் அதான்டா படித்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவள் நேற்று காலைல உன் கூட போனவ திரும்பி வரலடா. உங்கள் அப்பாவையும் கேட்கலான்னு பார்த்தா அவரும் ஊருக்கு போயிட்டாரு. இவளும் போனவ ஆளையே காணோம். அதையும் கேட்டேன், உன் நகையெல்லாம் இருக்கா, பணம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருன்னு. நீ எங்கே சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இதுக்கு தான் இவளுக்கெல்லாம் வேணாம் வேணான்னு அடிச்சுக்கினேன். களவாணிய எதுக்கு வீட்டுக்குள்ளே வருவாளுகளேன்னு தெரியாது. ஸோ இருமா, நான் பார்த்துட்டு வரேன். அவளையே கையோடு கூட்டிகிட்டு வரேன். போ போ, அங்கே ஒன்றும் இருக்காது. நாங்கள் படித்து சொல்கிறோம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ வந்தவன் மேலே தான் உனக்கு அவ்வளோ நம்பிக்கை. என்ன இங்க எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியே? என்ன கார்த்தி, சீக்கிரம் எழுந்திரிச்சுன்னு என்னை எழுப்ப மாட்டீங்களா? நான் தான் நல்லா தூங்கிட்டேன். நீங்க இந்த எழுப்பி இருக்கலாம்ல. எனக்கு ஒரே தலை வலியா இருக்கு. டீ போட்டு குடிச்சாதான் சரியா வரும். முதல்ல நகருங்க அங்கிட்டு. ஒரு வேலையை பார்க்க மாட்டியே, கத்துறதுனா நல்லா கத்துவியே. இவளோட சேர்ந்து நீங்களும் காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்கியே. அடியே, இவன் வீட்டை விட்டு தானடி போனா, எப்படி மறுபடியும் வந்தா? வீட்டுக்குள்ளே இருந்து வரா? அதான் ஆண்டி, எனக்கு ஒன்றும் புரியலை. கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே போனா. அவள் பேக்கெலாம் தூக்கிட்டு வெளியில் போனாலே, நான் பார்த்தனே. எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தா? கார்த்திக் ஒருவேளை கூட்டிகிட்டு வந்திருப்பாரோ? இல்லடி, அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. கார்த்திக் கூட்டி வந்திருந்தா நேரம் எதுக்கு வெளியில் போக சொன்னேன்னு கேட்டிருப்பேன்ல. அவன் கூட்டிகிட்டு வரலடி, இவளாதண்டி வந்திருக்கா. நம்மள்ட்ட நாடகத்தை போட்டு நம்மளை மாதிரியே பண்ணியிருக்கா பத்தியாடி. ஒருவேளை நம்ம போய் சொன்ன தெரிஞ்சு போச்சோ? தெரியலையே ஆண்டி. இவன் போயிட்டா ஒளிஞ்சிட்டான்னு நைட்டு பார்ட்டிலாம் வச்சோமே ஆண்டி, எல்லாம் போச்சா? அங்கே என்னம்மா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிய? இந்த அதே வந்துட்டாலே என்னமோ இல்லை இல்லை ஓடி போயிட்டான்னு சொன்னியே. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனியே. இல்லைடா, நாங்கள் தூங்கத்துறைக்கும் வரலடா. நாங்கள் பார்த்துமே வீடு ஃபுல்லாக காணுமே. அவன் நேற்று சாயங்காலமே வந்துட்டா. நான் ஃபோன் பண்ணி தானே பேசினேன். எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுங்க, அதுக்கு சொல்கிறதுக்குன்னு இதுவே கிடச்சிச்சா? சும்மா காசை திருடிட்டு போயிட்டா, அது திருடிட்டு போயிட்டான்னு இனிமேல் மறுபடியும் இந்த மாதிரி சொல்கிற வேலை வச்சுக்கினேன்னு வச்சுக்க. நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். நான் வாட்டுக்கு போயிடுவேன். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு சொல்லிட்டேன். எல்லாம் இந்த மித்ரா பார்க்குற வேலை தானே. அவளை முதல்ல அனுப்பிச்சி விடணும். சாதனா, எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா சரியா? இவ உள்ள பேச்சுவார்த்தை வச்சுக்காத. சரியில்லை. அம்மா முன்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, இந்த வழக்கெல்லாம் வராதுன்னு நினச்சேன். இப்போ ஊரில் உள்ள பேச்சை பூரா கேட்டுக்கிட்டு என்னென்ன செய்யணும்னு அது பூரா செய்யுது. இல்லாத திட்டத்தனம் பூரா கற்று வச்சிருக்கு. சரி விடுங்க கார்த்திக், வயசானா கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆகும். நம்ம தான் சரி பண்ணணும். விடுங்க, நான் இருக்கேன்ல. நீங்க போங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கிட்டோ போங்கிட்டு நேரம் அப்பா இருந்திருக்கணும். அம்மா பேசின பேச்சுக்கு சப்புன்னு ஒன்று விட்டுருப்பாரு.
மாமா கிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் போங்க முதல்ல. அடியே நீ வீட்டை விட்டு தானடி போனேன், மறுபடியும் எப்படி வந்த? எனக்கிட்டே இல்லாத நடிப்புலாம் நடிச்சு போகிறோம்னு ஏமாற்றி உனக்கு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆனால் பரவாயில்ல, ஆனால் இந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுக்கு தானே நீ திரும்பி வந்த? ஆமாங்காண்டி, இவனுக்கு கார்த்திக் நல்லா இருக்கணும்னா நினப்பில்ல, இருக்கிற வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு போயிடலாம். அதுவும் கார்த்திக் இல்லைன்னா இவளுக்கு ரொம்ப வசதியாக போயிடும், எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு ஈஸியாக ஊருக்கே போய் செட்டில் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க. மித்ரா, என்னோட ஒரு குணத்தை தானே நீ பார்த்துருக்க, இன்னொரு குணத்தை என்னை காட்ட வச்சிடாத சரியா? ஒழுங்கு மரியாதை இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போடுறத தின்னுட்டு நாய் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத வேலை பேசினேன் பல்ல உடச்சிடும் பார்த்துக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், செய்ய மாட்டோம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு நாளாச்சும் செஞ்சு விடுறேன். என்ன மித்ரா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்ல? ரொம்ப ஓவர் ஆடாதடி, கார்த்திக் உன் பக்கம் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கொஞ்ச நாள் தான் எல்லாம் தலையீழாக மாறிடும். பண்ணு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி உள்ளே வந்த? வெளியில் போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம், எப்போ வந்த நீ? ஓ, அது உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்லி தான் ஆகணும். சரி வாங்க ஃப்ளாஷ்பேக் போகலாம். கடவுள் என்ன இப்படி எனக்கு சோதனையை கொடுக்குறாரோ. சின்ன வயசுல இருந்து தான் கஷ்டத்தை கொடுத்தாரு. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமே எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பேன், பாசத்துக்காக ஏங்கிருப்பேன். இப்போ அது எனக்கு கிடைக்க போகும்போது அது இல்லாமல் அந்த கடவுள் தட்டி பறிக்கிறாரு. கடவுளுக்கு எப்படி தான் மனசு வருதோ, இறக்க குணம்னு இருக்காதோ என்னமோ. என்னத்த சொல்கிறது, நல்லவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் போல், கெடுதல் பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. இதுக்கிட்ட இந்த உலகத்தில் பிறந்தோம்னு இருக்கு. என் மாமாவோட அன்பு முழுசாக கிடைக்கிற நேரத்தில் என்னை விதி எங்கள் மாமாட்ட இருந்து பிரிச்சிருச்சு. ஃபோன் பண்ணி பேசலாம், பேசினவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க உயிர் தானே முக்கியம். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்னு நினச்சி தான் வந்தேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். மாமியார் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் வீட்டுக்காரும் மாமனார் எல்லாரும் எவ்வளோ பாசம் கட்டினாங்க, அது எல்லாமே கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போகுது. கார்த்திக் நல்லா இருக்கணும், அவரோட நீண்ட ஆயுசோடு இருக்கணும். வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தாலும் பரவாயில்ல, அவள் உயிரோடு இருக்கணும். அது போதும் எனக்கு. நான் போகிறது தான் நல்லது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசை தேத்திக்க தான் வேணும். என்ன பண்ணுறது, ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியலையே. பாட்டிகிட்டையும் போக முடியாது, வேறு எங்கே நான் போகிறது? நமக்குன்னு யாருமே இல்லை. இருந்த சொந்தம் பூரா போயிடுச்சு. எல்லாரும் வர்றவங்க பூரா பாட்டிலே போயிடாங்க. நிரந்தரமாக யாருமே இல்லை எனக்கு. ஏம்மா என்னம்மா நைட்டு இப்படி இருட்டில் தனியாக உட்காந்துருக்க பொம்பளை பிள்ளை? என்னம்மா எதுவும் வீட்டில் பிரச்சனையா? பிரச்சனைனாலும் நைட்டு இப்படி தான் தனியாக வந்து இருக்கதா? இல்லைங்க, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எங்கேயும் போகிறதுன்னு தெரியல, அதாங்க இங்கே உட்காந்துருக்கேன். எங்கே போகிறதுன்னு தெரியலையா? அம்மா நீ யார் முதல்ல? எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? இப்படி தனியாக பொம்பளை பிள்ளை வந்து உட்காந்துருக்கலாமா? வா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, போய் பேசிக்கலாம். இல்லைங்க, அதெல்லாம் வேணாம். நான் இப்போ இந்த கிளம்பிடுவேன், அவ்வளோதான். ஆமாம், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ பரமசிவம் மருமக தானே? ஆமாங்க, எங்கள் மாமாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா, நாங்கள் 2 நேரம் அவ்வளோ தோஸ்து. உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். என்ன கல்யாணந்தே, உங்கள் கல்யாணத்ததே பார்க்க முடியாமல் போச்சு. மறுபடியும் ரிசப்ஷனாச்சும் வைடான்னு சொன்னேன். அவங்க அத்தைதே ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன். உன் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன், ஃபோட்டோவில் உன்னை பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அம்மா இங்கே வந்து உட்காந்துருக்கியா? எதுவும் பிரச்சனையா? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். இரு, பொம்பளை பிள்ளையை தனியாக விட்டுட்டு என்ன பண்ணுறேன் அவன்? இல்லை, மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேணாம். அப்புறம் என்னம்மா பிரச்சனை? என்கிட்ட சொல்லுமா, நான் உன்னோட அப்பா மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுவும் பிரச்சனையா? அவங்க அத்தை எதுவும் சொன்னாங்களா? இல்லை கார்த்திக் தம்பி எதுவும் சொன்னாப்பிலையா? அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, நல்ல குணம் தானே. இந்த டயத்தில் உன்னை வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்கன்னா என்ன பிரச்சனை இப்படி? இல்லைங்கப்பா, நான் வெளியில் வந்தது கார்த்திக்கும் தெரியாது, மாமாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அத்தைக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அத்தைக்கு தெரியும்னா இந்த நேரத்தில் பொம்பளை பிள்ளையை தனியாக அனுப்புவாங்களே? அவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இந்த மாதிரி அனுப்புவாங்களா? அவங்க மொழியும் செப்பு சொல்ல முடியாதுப்பா. என்னோட ஜாதகம் தான், என்னோட ஜாதகம் அவரோட ஜாதகம் கொண்ட பார்த்தாங்களாம் அவங்க ஃபேமிலி சோசியர்கிட்ட. நல்லா இல்லை, நான் இந்த வீட்டிலேயே இருந்தால் கார்த்திக் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன். அவங்களே போன்னு சொல்லலை, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதான் எனக்கு மனசு கேட்கல, நானே வெளியில் வந்துட்டேன். கார்த்திக் உயிர் முக்கியம் இல்லைப்பா. அவங்க ஃபேமிலி சோசியர்கிட்ட போனாங்க? ஆமாங்கப்பா, அப்படி தான் சொன்னாங்க. அவனே நான் தாம்மா ஜோசியம் பார்ப்பேன். எனக்கிட்டலாம் அப்படிலாம் யாரும் வரலையே. அதோடையும் அன்னைக்கு உங்கள் மாமனார் கொண்டு வந்தார்ல உங்கள் ஜாதகமும், அன்னைக்கு கொண்டு வந்தபடியே மறந்தபடியே என் வீட்டில் தான் இருக்குது. அதை திருப்பி கூட இன்னும் வந்து வாங்கிட்டு போகல. அப்புறம் எப்படி உங்கள் அத்தை போய் பார்த்துருப்பாங்க? என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா? ஜாதகம் அவங்கள்ட்ட இல்லையா, உங்கள்கிட்ட தான் இருக்கா? அட ஆமாம்மா, அன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு பார்க்க வந்தேன்ல, அப்படியே நோட்டை வச்சுட்டு போயிட்டேன். ஏதோ வேலை இருக்குது, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டேன். அப்போலேருந்து இன்னும் வாங்க வரல, நானும் அதை மறந்துட்டேன். இப்போ நீ சொன்னோன்னதே எனக்கு ஞாபகம் வருது. ஜாதகம்லாம் என்கிட்ட இருக்கும்போது என்னன்னு பார்த்துருப்பாங்க, அதுவும் ஃபேமிலி சோசியல். அது நான் தான். உங்கள் அத்தைக்கு உன்னைய பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை.
ஆமாங்கப்பா, நானும் கூட நினைக்கல இந்த அளவுக்குலாம் புள்ள உசுரை வச்சுலாம் விளையாடுவாங்கன்னு நினைக்க கூட இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு காரியமா போச்சு இல்லை. அவங்கள நம்பி நான் வெளியில வந்தேன் பாருங்க. என் கார்த்திகை விட்டுட்டு வந்தேன் பாருங்க. என்னை சொல்லணும், நல்ல வேலை போவே இல்லை, இங்கேயே உட்காந்துருந்தேன். கடவுளை என்னை இங்கேயே உட்கார வச்சிருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்களை பார்க்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு. எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? பாவம் என்னோட கார்த்திக் யாருமே இல்லாமல் தனி மரமாக இருந்திருப்பாரு. நானும் தாம்மா வீட்டில் ஒரு வேலை இருந்துச்சு, சரி போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு போகணும்னு கிளம்பிட்டேன். இப்போ தான் தெரியுது கடவுள் எதுக்காக என்னை போன்னு உறுத்திருக்காருன்னு. நல்ல வேலை. இப்போ அவங்க பேச்செல்லாம் கேட்காத சரியா, கொஞ்ச நாள் தான். உங்கள் மாமியார் நல்லவ தான் இருந்தாலும் இந்த மித்ரான் ஒருத்தி வந்திருக்காளாமே, அவளை முதல்ல பற்றி விடுமா. கூட்டியாந்து வச்சுக்கிட்டு எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களோ. ரொம்ப நன்றிப்பா, நல்ல வேலை. நான் வீட்டுக்கே திரும்ப போகிறேன். இனிமேல் எதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏதாவது டேரெக்டாக எனக்கா உண்மைன்னு தெரிஞ்சாதான் நம்புவேன். சரிம்மா, அது போதுமா. நீ எப்பவும் தைரியமாகவே இருக்கணும் சரியா. எதுக்காகவும் உடஞ்சிடக்கூடாது. என் கார்த்திக் திட்டினாலும் கூட நீ உடஞ்சிடக்கூடாது. நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, மற்றவங்களுக்காக அதை வீணாக்காத. சரி வா, வீடு பக்கத்துல இருக்குது, இருந்துட்டு காலைல போகலாம். இல்லைங்கப்பா, நம்ம வீடு இங்கே தானே இருக்குது. இன்னொரு நாள் நான் வரேன். நான் போய் அவங்களுக்கு காலைல சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். காலைல போய் சாக்கை கொடுத்துட்டா சரியாக வந்துடும்ல. அதுவும் கரெக்டு தாம்மா, அப்போதாம்மா அடங்குவாங்க. சரி வா, நான் வீட்டு வரைக்கும் கூட்டியாந்து விடுறேன். சரிங்கப்பா. அப்புறம் இது கார்த்திக்கும் மாமாவுக்கும் தெரிய வேணாம். இல்லை சொல்லலம்மா. இதுவே வேறு பொண்ணுங்களாக இருந்தால் சொல்லி மாமியார் எப்படா பழி வாங்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் நீ எப்படி யோசிக்கிற பாரு, உன்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பா விடு. அப்புறம் உன்னோட ஜாதகமும் கார்த்தி ஜாதகமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருனாலையும் உங்களை பிரிக்க முடியாது சரியா. இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காது. ஏதாச்சும் பிரச்சனைனா ஃபோன் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணு. அப்போ வந்து வீட்டுக்கு கூட்டி போயிரு. பக்கத்துலேயே தான் இருக்குது வீடு. சொன்னீங்கன்னா வந்துடுவேன். சரிங்கப்பா. சரி வா போகலாம். எனக்கத்த எல்லாம் புரிஞ்சிருச்சா? என்ன மித்ரா, உனக்கு ஓகே தானே? இங்கே ஜாதகமே இல்லாமல் ஜாதகம் பார்த்தோன்னு சொன்னீங்க, அது ஓகே. குடும்ப சோசியர் அவரே வரலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்கள் வேற என்ன, நீங்கள் தனி குடும்பமோ? ஓ, மித்ராவோட குடும்பத்தை சொல்கிறீங்களா? இது அப்படியே நான் கார்த்திகிட்டையும் மாமா கிட்டையும் சொன்னேன், உங்கள் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. மித்ரா விடுங்க, அவளை எப்போ இருந்தாலும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதான். உங்கள் நிலைமை என்ன ஆகுன்ட்ட? என்னடி பூச்சண்டி காட்டுறிய நீ? சொல்லுடி, நீ யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிடி. யாரும் நீ சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆமாங்க ஆண்டி, இவளுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதியே. இவ சொன்னோன்னே பயந்துருவாங்களாக்கும். சரிங்க அத்தை, நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க வச்சுக்குவோம். ஆனால் அந்த அப்பா வந்து சொன்னா நம்புவாங்கல்ல. இங்கே பாரு சாதனா, சும்மா குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காத. அதே வந்துட்டு இல்லை போ. இல்லத்த, எப்படி உங்களுக்கு இப்படி மனசு வருது? பையன் நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பையன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் சீரழிஞ்சு போகணும், அவன் உயிர் போகணும், அந்த மாதிரில நினைக்கிறீங்க. நீங்களாம் ஒரு அம்மாவா? உண்மையாக தான் கேட்குறீங்க. நீங்கள் தான் உங்களை பெற்றீங்களா இல்லை ரோட்டில் கிடந்து எதுவும் தூக்கி அந்த வளர்த்தீங்களா பிள்ளை இல்லைன்னு? இங்கே பாருடி, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. இல்லைங்கத்த, என் மனசில் இருக்கிறதான் கேட்குறேன். ரோட்டில் கிடந்து எதுவும் பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தூக்காந்து வளர்த்தீங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் யார்ட்டையாச்சும் சொன்னால் எவ்வளோ கேவலமாக நினைப்பாக தெரியுமா? இனிமேலாச்சும் இந்த புத்தியை மாற்றிக்க பாருங்க. நான் ஒன்றும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இது லாஸ்ட்டாக உங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுலேயும் திருந்தலைன்னா நீங்களாம் மனசு ஜென்மமே இல்லை. இல்லாட்டினா அந்த இவளோடு சேர்ந்து நல்லா என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு நல்லா கற்றுக்குங்க. அப்போ தான் குடும்பம் நல்லா வரும். ஆண்டி, அவள் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதியே. அவள் பெரிய ஆள். அவள் சொன்னோன்னு அப்படியே நம்ம மாறிடமாக்கோம். நம்ம அவளை கெட்டவங்களாம் இல்லை, நம்ம நல்ல ஊர் தான். நம்மளோட உரிமைக்காக நம்ம என்னமோ பண்ணுறோம். அது அவளுக்கு என்ன பண்ணுது? யாரையும் கொலை பண்ணாமா இல்லை யார்ட்டையும் களவாண்டாமா? என்னங்க ஆண்டி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இல்லைம்மா, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது. அவள் பேசினதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ போ, நான் அப்புறம் வரேன். சரிங்க ஆண்டி, நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. என்னது, சித்தி ஏதோ பேசணும் அவசரமாக வான்னு சொன்னாங்க. இன்னும் ஆளக்கானோம். நான் மீட்டிங் வேற போகணும். எப்போ போகிறது? வீட்டில் இருக்கும்போது எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெளியில் வந்தாதான் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி ராகுல், நீங்கள் தானே? ஆமாங்க. நீங்கள்? நான் பிரியா. என்னை உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்க, நான் யாருன்னு கேட்குறீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சாரிங்க, நீங்கள் யாரோ தப்பாக நினச்சிக்கிறேன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் என்னோட சித்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அது நீங்கள் தான். என்ன சொல்கிறீங்க? உங்கள் சித்தி தானே ஏதோ பேசணும்னு இங்கே வர சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே எனக்காண்டி தான். உங்களுக்காண்டியா? ஒன்றும் புரியலையே நீங்கள் சொல்கிறது ஒன்று. நீங்கள் எதோ தப்பாக நினச்சி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் டைமும் வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட்டு. அச்சோ ராகுல், என் ஃபோட்டோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தான் என்னோட ஃபோட்டோவே பார்க்காம என்கிட்ட பேசிட்டோம்னு எனக்கு உங்களை பிடிக்கலன்னு போய் உங்கள் சித்திக்கிட்ட சொல்லியிருக்கீங்க போலயே. நான் உங்கள் சித்திக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன்.
அவங்க தான் உங்களை இங்கே வர வச்சாங்க நான் மறைவிட்டு மீட் பண்ணுறதுக்காண்டி. ஓ, இது வேற நடந்திருக்கா? சரிங்க, இப்போ சொல்கிறேன். எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ஓகே சொன்னாலும் எனக்கு பிடிக்கல. அவ்வளோதான், நான் கிளம்பட்டுமா? ஏங்க, இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்காகவா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும்னு வந்தேன். நீங்கள் என்ன ஒரே வார்த்தையில் வேணான்னு முடிச்சிட்டீங்க? என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்லை பணம் தான் இல்லையா? எல்லாமே இருக்குது. நீங்கள் பணம் சம்பாதிச்சோன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்படி இருக்க வேண்டியதான். என்கிட்ட இல்லாத பணமா? என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான், வேறு யாருக்கு போகுது? அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சாரிங்க, நானா சம்பாதிக்கிறதுல தான் என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்கணுன்னு இருக்கேன். உங்களோட காசை வச்சு உங்களை பார்த்துக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அதோட உங்கள் கேரக்டருக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் வேணாங்க. இதெல்லாம் உண்மையான ரீசன் கிடையாது. வேறு ஏதாச்சும் வேலிடாக ஒரு ரீசன் சொல்லுங்கள், நான் விலகிடுறேன். வேலிடாக ஒரு ரீசனா? சரி, சொல்கிறேன். சொல்லுங்கள். நல்லா யோசிப்பில்ல, என் மனசு திருப்திப்படுற மாதிரி சொல்லணும். அப்போ தான் போவேன், இல்லாட்டினா உங்களை விட்டு போகிறதா இல்லை. சொல்லுங்க, எவ்வளோ நேரம் தான் யோசிச்சுட்டே இருப்பீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் தாங்கிட்டே இருக்கேன். இவ்வளோ தூரம் நீங்களே கேட்குறீங்க. இங்கே சிச்சிட்டு தான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. சரி, நீங்களே கேட்டுட்டீங்க, சொல்லிடுறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்க. அந்த பொண்ணு வேறு எங்கேயும் இல்லை, அந்த உங்கள் பக்கத்தில் நிற்கிறாளே அந்த பொண்ணு தான். பார்க்க எப்படி லட்சணமாக அழகாக இருக்கான்னு பாருங்கள். அவளை விட்டுட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 வருஷம் ஆகும். நான் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். வெளியில் யாருக்கும் தெரியாது நாங்கள் லவ் பண்ணுறது. அதனால இப்படி தான் தள்ளி நின்று அப்பப்போ பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். என் சித்திட்ட மட்டும் சொல்லிடுறாதீங்க. இந்த ரீசன் ஓகே தானே உங்களுக்கு? யாரு இந்த சோடா புட்டியா? இவ என்ன என்னை விட அழகா? அவ்வளோ அழகுலாம் ஒன்றும் இல்லையே. என்ன ட்ரெஸ்ஸு ஃபார்முலா போட்டிருக்கா, அவ்வளோதானே. இந்த மாதிரி நானுமே ட்ரெஸ் பண்ணுவேனே, அதை சொல்லியிருந்தா நானே பண்ணியிருப்பேனே. இதில் என்ன இருக்குது? மற்றபடி எனக்கு குறைச்சல் தான் அவள். ஆமாம், அவள் பேர் என்ன? ஸ்வேதா. ஸ்வேதா செல்லம், எவ்வளோ அழகாக இருக்குது. உன் பேர் என்ன நல்லாவா இருக்கு? ஸ்வேதா. இவனா? இது யாரு? என்ன ராகுல் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஒருவேளை நம்ம சண்டை போட்டோமே அதை பற்றி கேட்குறாங்களோ? எதுக்கு மறைக்கணும், சொல்லிடலாம். ஆமாம், உண்மைதான். அதுக்கு என்னப்ப? இவ எதை நினச்சி சொல்கிறான்னு தெரியலையே. அதனால இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா என்னை கூப்பிட்டு வம்பளுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதே, சரியா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, அதே எதிர்பார்க்கல. இல்லை, தெரியாமல் வந்துட்டீங்க. இதுக்கு தானே வேணான்னு சொன்னேன். யாரும் கேட்குறீங்க? சரி, கிளம்புங்க. டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் போகிறேன். ஆமாம், நம்ம சண்டை போட்டதுக்கு இப்போ இவங்க கேட்டுட்டு போகிறாங்க. ஓ, சண்டே நினச்சியா? அதை தானே கேட்டாங்க, நிஜமானு. அப்புறம் வேறு எதுவும் கேட்டாங்களா? இல்லை, அதை தான் கேட்டாங்க. நல்ல வேலை ஆமான்னு சொல்லிட்டேன். நீ வாட்டுக்க இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பெரும் பிரச்சனையாக வந்திருக்கும். உண்மை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். உண்மை சொல்கிறதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன். அதெல்லாம் அப்படி தான், எப்போ கோணம் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் பேச முடியும். சரி, நான் வரேன், எனக்கு வேலை இருக்குது. என்னை வம்புலுக்குலேன்னா உங்களுக்கு உறக்க வராது. என்ன இவ்வளோ நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்க்கலைனாலும் என்னமோ மாதிரி இருக்குது. பார்த்துட்டா நல்லா இருக்கு, ஆனால் எப்படியாச்சும் மீட் பண்ணிடுறேனே. ஒருவேளை இவ தான் நமக்காக பிறந்தவளா இருக்குமோ? சேச்சா, இருக்காது. நம்ம மனசுலாம் யாரையும் தேடாது. பார்ப்போம். என்னடி மீரா காலேஜுக்கு போயிட்டாளா? காலைல சாப்பிட்டாலா இல்லையா? எங்கே ரூமை விட்டு வெளியிலே வரல, கதவை தட்டினாலும் திறக்கிறது இல்லை. நான் அதோட தட்டி பார்த்துட்டு போட்டுட்டேன். பசிச்சா அவளே வந்து சாப்பிட்டுப்பா. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவாளா? நீ பெத்த பிள்ளை தானே, பட்னியா கிடக்குது. உனக்கு அவ்வளோதான் இருக்கா? நீ மட்டும் 3 நேரம் கூட்டிக்கிறியல்ல, போய் கூட்டிட்டு வா. நைட்டு லேட்டாக தானேங்க படுத்தா, அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பா, விடுங்க. காலம் கிடக்குறதுல என்ன பேசிக்கிட்டு இருக்க? புள்ள ஏதாச்சும் ஒண்ணுனாலும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. நீ என்னன்னா புள்ள இன்னும் எந்திரிக்காம இருக்கு. எப்போ சீக்கிரம் எந்திரிச்சு வரல, எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் இன்னும் எந்திரிக்காம இருக்காலே ஒரு எட்டு பார்க்கணும்னு தோணுச்சா? எனக்கு என்னன்னு அசால்ட்டா நிக்கிற? வா. என்னங்க பிள்ளைய ரூம்ல காணோம்? ஒருவேளை எனக்கு தெரியாம எந்திரிச்சு காலேஜ் போயிட்டாளா? ஏன் நீ புள்ளைய பாத்துக்கிற லட்சணம்? உன்னை நம்பி அவளை விட்டுட்டு போனேன் பாரு. என்னைய சொல்லணும், வேலை இருக்கே அவசரமா போகணுமேன்னு போனேன். உங்க சொல்லிட்டு தானே போனேன் அவளை எழுப்பி டீ போட்டு கொடுன்னு. எனக்கு என்னன்னு அசால்ட்டா இருந்திருக்க. இப்ப எங்கே போனா? நீ எங்கேயும் வெளியில போனியா? ஆமா, காலையில கடைக்கு தான் போனேன். அப்போதைக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாலோ காலேஜுக்கு. போனாச்சு பண்ணி பாத்தியா? இல்லைங்க, நான் தான் தூங்குறேன்னு நினச்சல. நான் எப்படி ஃபோன் பண்ணி பார்த்துருப்பேன். மீரா காலேஜுக்கு தான் போயிருப்பா. அவளை பற்றி நீங்கள் ஒன்றும் ரொம்ப கவலைப்படாதீங்க. அவள் அந்த மாதிரிலாம் சொல்லையும் செய்ய மாட்டா. நைட்டே சொன்னால,
உங்களுக்காக இருப்போம்னு. எனக்காக இருக்க மாட்டா, உங்களுக்காக கண்டிப்பாக யோசிப்பா. நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்காம நாங்கள் சாப்பிடலாம். எதுவும் செய்ய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு பதட்டம் தாண்டி. இந்த காலத்து பிள்ளைய என்ன செய்யுதுன்னே தெரியல. ஒத்த பிள்ளைய பெத்து வளர்த்து அது சந்தோஷமா இருக்கணும் தானே நினைக்கணும். அது கஷ்டப்படுறது நம்ம விரும்புவோமா? நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏட்டிக்கு போட்டு எதான் பண்ற. பாவம், பிள்ளையோட சந்தோஷமே போச்சு. சரி, காலேஜ் போயிட்டு வரட்டும். இனிமே அவளை நம்மளோடய படுத்துக்க சொல்லுவோம். ஒரு மாதிரியா இருக்கு. பாருங்க, அவள் கண்டிப்பாக லஞ்ச் பிரேக்கில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. சாயங்காலம் போய் நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரி, நான் சாயங்காலம் போய் நானே கூட்டிட்டு வந்துடுறேன். புள்ளையோட சந்தோஷத்தை நினைச்சு எதா இருந்தாலும் முடிவெடு. அவளுக்கு எதிராக எதுவும் பண்ணாத. இப்போ பாத்தியா புள்ள எப்படி மனசுடைஞ்சு போய் திரியிறானு. உனக்கு எங்க சொன்னா புரிய போகுது. உன்னோட பிரச்சனை தான் உனக்கு முக்கியமா இருக்கும். காசு காசுன்னு அழிவு. எப்பத்தான் மாற புரியும். போ, சாப்பாடு போடு.